பரவாயில்ல அத்தை, அவருக்கு எதுக்கு கஷ்டம்? ஏய், அதான் அவனே சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான்ல, நீ பேசாம இரு. சீனு, அதோ இந்தாப்பா, அவளுக்கு தேய்ச்சி விடு. புடிப்பா. சாரு, நீ உன் இடுப்ப காட்டு. ஏய் பார்வதி, அடுப்புல பால் வச்சல, போய் பாத்தியா? நான் எப்ப வச்சேன்? ஏய், வச்சுட்டு தானே வந்த. ஆமா மாமா, வச்சேன்ல, நான் போய் பாக்குறேன். சீனு, நீ தேய்ச்சி விடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். நீங்க இருங்கம்மா, நான் வந்துடுறேன்ப்பா, நீ தேய்ப்பா. அம்மா. ஐயோ, அவ்வளவு வெறுப்பேத்தரன்னு சொல்லி நானே இப்படி வந்து மாட்டிட்டேனே. இவன் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? அம்மா. அம்மா. ஒரு நிமிஷம். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதான் அம்மா தைலம் தேய்க்க சொன்னாங்க. அதுக்கு தைலமா தேய்ப்பாங்க? ஏய், சுளுக்குக்கு தைலம் தேய்க்காம வேற என்ன பண்ணுவாங்க? தைலம் தேய்ச்சா சரியாகாது, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. வேற மெத்தடா? என்ன மெத்தடு? ஒரு உலக்கை எடுத்து இடுப்புல வச்சு ரொட்டேட் பண்ணா சுளுக்கு தன்னால சரியாயிடும். உலக்கையா? ஏய், அப்படிலாம் பண்ண சொல்லி யார் சொன்னா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், சுளுக்குக்கு அப்படிதாண்டி பண்ணணும், அப்பதான் உடனே சரியாகும். கரெக்ட் தான் அத்தை. ஏய், எங்க அம்மா கூட சொல்லிருக்காங்கடி, சுளுக்கு பிடிச்சா அப்படித்தான் பண்ணுவாங்க. மருமகளே, நீ சொன்ன மாதிரி உலக்கையால நல்லா நீவி விடு, அப்பதான் சரியாகும். ஐயோ, ஏங்க, இந்நேரத்துல உலக்கை எங்க தேட முடியும்? அத்தை, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.